எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டது. தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கும் அவருடைய இன்டர்னல் கால அட்டவணைப்படி February 14 பிறகு எந்த விதமும் தேர்தல் அறிவிக்கப்படலாம். அநேகமாக ஏப்ரல் மாதம் 18 தொடங்கி மே மாதம் வரை தேர்தல்கள் நீண்டு போகும் என்பது தெளிவாக இருக்கிறது. இந்த ஒரு பெரிய அறிவிப்பு தேர்தல் கமிஷன் விரைவில் வெளியிடும். அதாவது February மாதம் 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளிவர இருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. அந்த செய்தியோடு இப்பொழுது இந்தியா கூட்டணியுடைய நிலைமை என்ன என்பதை பார்ப்பதற்காக ஒரு சிறிய காணொளி கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கும் இந்தியா கூட்டணி என்பது எதிர்க்கட்சியுடைய ஒன்றிணைந்த ஒரு கூட்டணி. இந்த நாடு முழுவதும் காங்கிரஸ் உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல பெரிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அளவிலே ஒரு மிக பெரும் குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டணி என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்படியாவது இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே பாஜகவையும் நரேந்திர மோடி அரசையும் வீழ்த்திவிட வேண்டும் என்று ஒற்றை நோக்கத்தோடு ஒற்றை இலக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி உருவாவதிலே பல எதிர்க்கட்சி தலைவர்கள் நாடு முழுவதும் இருந்து பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், JDU கட்சியினுடைய நிதிஷ்குமார், ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, இவர்களெல்லாம் தவிர காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது மோடியை இந்த முறை வீழ்த்த வேண்டும் என்று ஒற்றை நோக்கத்தோடு இந்த அமைப்பை துவக்கினார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததே. இந்த அமைப்பு துவங்கும் பொழுது, அதாவது இந்தியா அலையன்ஸ் என்று பெயர் அறிவித்த பொழுது நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு உற்சாகமும் எதிர்க்கட்சிகளிடையே ஒரு நம்பிக்கையும் இருந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பெயரை வைத்ததிலிருந்தே, அதாவது NDA vs இந்தியா, தேசிய ஜனநாயக முன்னணி இந்தியாவுக்கு எதிராக என்ற ரீதியிலான ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு அந்த பெயரளவில் கூட பெரிய ஒரு உற்சாகம் வந்திருந்தது என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் அப்படி ஒரு பெரிய நம்பிக்கையோடு தொடங்கிய ஒரு இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட இப்பொழுது ஆங்கிலத்தில் பேக் ஆஃப் கார்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு சீட்டுக்கட்டுகளுடைய சீட்டுக்கள் ஒன்றொன்றாக தாழ்ந்து விழுவதைப் போல அந்த கூட்டணி மெல்ல மெல்ல இப்பொழுது விழுந்து கொண்டு இருக்கிறதா, அந்த கூட்டணி சிதறி கொண்டு இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது காங்கிரஸ் கட்சி ராம ஜென்மபூமி பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இடத்திலே ராமர் ஆலயம் கட்டி அந்த ராமர் ஆலய கும்பாபிஷேகத்தை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடத்தியதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த விழாவை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்ததுதான் உண்மையான மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது. கடந்த திங்களன்று, அதாவது 22 ஜனவரி அன்று அந்த ராமர் ஆலயத்தினுடைய புராண பிரதிஷ்டை என்று சொல்கிறார்கள் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த ஒரு 48 மணி நேரத்திற்குள்ளாகவே மேற்கு வங்கத்திலே மமதா பானர்ஜியும் பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சியும், அந்த இரண்டு பெரிய ஒரு அமைப்புகளும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளும் அவர்கள்தான் போட்டியிடுவார்கள் என்றும் அங்கே காங்கிரஸுக்கு அவர்கள் கூட்டணியிலே இடம் தரப்போவதில்லை என்றும் தெள்ள தெளிவாக அறிவித்துவிட்டார்கள். இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அல்லது ஒரு பின்னடைவு என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒருபுறம் இங்கு பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மறுபுறம் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது போல் ராகுல் காந்தி மற்றும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பேசியது. அது மட்டுமல்லாமல் அந்த விழா நடக்கும் அன்றே ராகுல் காந்தி அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலே அவருடைய பாரத் ஜோடோ ஏக்தா யாத்திரை, அதாவது நாட்டை ஒன்றிணைக்கும் யாத்திரையை நடத்தி கொண்டிருந்தார். அது வட மாநிலங்களிலே, குறிப்பாக ஹிந்து பேசும் மாநிலங்களிலே ஹிந்து வாக்காளர்களுடைய பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக பல தகவல்களும் சொல்லுகின்றன. அந்த விழாவை புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அந்த விழாவை சிறுமைப்படுத்துவது போல பலவிதமான பேச்சுக்களை காங்கிரஸ் தலைவர்கள் நாடு முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்திருக்கும் எதிர்க்கட்சிகளிடையே ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பல செய்திகளும் சொல்லுகின்றன என்பதுதான் உண்மை. மமதா பானர்ஜி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றோர் வெளிப்படையாக இந்த கருத்துக்களை சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ராம ஜென்மபூமி விழா புறக்கணிப்பு தான் காரணம் என்று சொல்லாமல் மற்ற பிற காரணங்களை சொல்லி கூட்டணியிலிருந்து இந்தியா கூட்டணியிலிருந்து மெல்ல மெல்ல விலகுவார்களோ என்ற அச்சம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருப்பாரா, இல்லை இந்தியா கூட்டணியிலிருந்து முற்றிலுமாக வெளியேறி விடுவாரா என்ற விதமான ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன.
ஆக இந்தியா கூட்டணி என்ற பெயரளவிலே கூட்டணி அறிவித்தது. அதற்கு பிறகு பாட்னா, பெங்களூர் மற்றும் மும்பை, டெல்லி இந்த நகரங்களெல்லாம் கூட்டங்களை நடத்தியது. இவற்றையெல்லாம் தவிர ஒரு கான்கிரீட் ப்ரோக்ராம், ஒரு மாற்று திட்டம், நரேந்திர மோடி அரசுக்கு மாற்று திட்டம் என்ன, மாற்று கொள்கைகள் என்ன, அவருடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை என்ன, அவர்கள் மக்களுக்கான வாக்குறுதிகள் என்ன, இவற்றையெல்லாம் எதற்றையும் பேசாமல் கிட்டத்தட்ட தேர்தலே பக்கத்தில் வந்துவிட்ட சூழ்நிலையிலே இந்தியா கூட்டணி திக்கற்று தவிக்கிறது என்பதுதான் பலரும் பெருவாரியாக கருதுகிறார்கள் என்பது உண்மை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த திரு ராமர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கு பிறகு வட மாநிலங்களிலே, குறிப்பாக ஹிந்தி பேசும் மாநிலங்களிலே அவர்களுக்கு இன்னும் பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று பலவிதமான செய்திகள் வருகின்றன. குறிப்பாக ஒரு 6-7 ஹிந்தி பேசும் மாநிலங்கள், ஒரு 200 பாராளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி ஒரு போட்டியிடுவதே கடினம். அதாவது ஒரு பெயரளவுக்கு தான் போட்டியிட முடியுமே தவிர அவர்கள் பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு போட்டி கொடுக்க முடியாது என்ற அளவிலே இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை மாறியிருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த பிராண பிரதிஷ்டை தினத்தன்று அல்லது அந்த தினத்திற்கு முன்னாக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி போன்றோர் அந்த விழாவை பற்றி அது ஒரு பிஜேபி விழா என்றும் RSS விழா என்றும் பேசியது பெருவாரி மக்களிடையே பெரிய ஒரு மனப்புழுக்கத்தை ஏற்படுத்தியதாக பலரும் சொல்கிறார்கள். என்னதான் அது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையிலே, அவருடைய எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோவில் பல ஆண்டு காலமாக சொல்லியிருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்தியது என்பது அந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட் அழைத்ததன் பேரிலேயே நாட்டினுடைய பல முன்னணி தலைவர்கள், நரேந்திர மோடி பிரதமர் உட்பட பல முன்னணி தலைவர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் எல்லா துறையிலுமே முன்னேறியவர்கள், இவர்கள் எல்லாமே அங்கே அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த கோவிலானது பெரிய ஒரு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது, மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. முதல் 3 நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் அந்த கோவிலில் தரிசனம் செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. வரவிருக்கும் நாட்களிலும் பெரிய அளவிலே கூட்டம் அந்த கோவிலை கூடிக்கொண்டிருக்கிறது. ராமர் என்பதை பொறுத்தவரை நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்கு உரிய கடவுள், மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதற்கு தமிழகமும் கேரளம் மட்டுமேனால் விதிவிலக்காக இருக்கலாம். ஏனால் தமிழகத்தில் திராவிட கட்சியுடைய ஆதிக்கம் இருக்கிறது. கேரளாவிலே இடது ஜனநாயக முன்னணி அல்லது காங்கிரஸ் அந்த இரண்டுமே இந்த ஆலய விழாவை பெரிய அளவிலே பிரசித்திப்படுத்தவில்லை, புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற செய்தியாலே இந்த 2 மாநிலங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலே இந்த ராமர் ஆலயத்திற்கு பெரிய ஒரு ஆதரவு பேச்சு இல்லை என்றாலும் கூட நாட்டில் கிட்டத்தட்ட மற்ற அனைத்து மாநிலங்களுமே இது ஒரு பெரிய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்திருக்கிறது. ஆக இந்த நம்பிக்கை சார்ந்த மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை காங்கிரஸ் கட்சி கொச்சைப்படுத்தி விட்டது என்று நாடு முழுவதும் மக்கள் நினைக்க துவங்கியிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்று நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி இப்படி கிட்டத்தட்ட ஒரு சிதறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி என்று சொன்னால் அது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக அதிகமான ஒரு தொகுதிகளிலே போட்டியிட்டு அதிகப்படியான தொகுதிகளை வென்று நாடாளுமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக அமைய வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. 30 to 35 தொகுதிகள் வரை திமுக தானே போட்டியிட்டு வெல்ல வேண்டும் என்ற திட்டங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி என்ன முயற்சி செய்தாலும், எவ்வளவு திமுகவுக்கு ஆதரவு நிலை எடுப்பது போல அவர்கள் காண்பித்துக் கொண்டாலும் கூட அவர்களுக்கு 5 to 8 தொகுதிகளுக்கு மேல் திமுக கொடுப்பதில்லை என்ற முடிவோடு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே நாடு முழுவதும் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு அலை வீசுகின்ற சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் முடிவு நிலைமை எப்படி இருக்கும் என்று பலரும் யோசிக்க தொடர்ந்து இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தனித்து சென்ற முறை வென்ற தொகுதிகளை விட அதிக தொகுதிகளை வெல்ல முடியுமா என்ற அளவிற்கு நாட்டில் உள்ள தேர்தல் களம் மாறியிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை. இது ஒரு இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு மனோநிலை மக்களிடையே வட மாநிலங்களிலே வளர்ந்து வருவதாலே தான் இந்தியா கூட்டணியிலே வடக்கு மாநிலங்களில் உள்ள பல கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சியிலிருந்து தாங்கள் விலகி பார்க்கப்பட வேண்டும், மக்கள் தங்களை காங்கிரஸோடு ஒன்றிணைத்து பேசக்கூடாது என்ற அளவிற்கு சிந்திக்க தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள்.
காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு இன்னொரு பெரிய சவாலாக வட மாநிலங்களை அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின், ராசா மற்றும் அந்த கட்சியுடைய பிற தலைவர்கள் இந்துக்களுக்கு எதிரான பேச்சுக்களை அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பது, அந்த பேச்சுக்களை பாஜக வட மாநிலங்களிலே ஒரு பெரிய தேர்தல் ஆயுதமாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவர்களுக்கு திமுக வேண்டும் என்ற ஒரு நிலை சொன்னாலும் கூட, தமிழ்நாட்டில் அவர்கள் திமுகவுடன் கொண்டிருக்கும் உறவு வட மாநிலங்களிலே தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். உதாரணத்திற்கு அந்த ராமர் ஆலய பிரதிஷ்டை செய்யக்கூடிய நாளன்று தமிழகத்திலே அந்த விழாவிலே தமிழகத்தில் நடைபெறவிருந்த அந்த நேரலை காட்டுவது சம்பந்தப்பட்ட விழாக்களிலிருந்து தமிழக அரசு விளைவித்த குழப்பம், அதற்கு பிறகு பாஜக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்திலே இந்த விழாக்களை நேரடியாக தொலைக்காட்சி வழியாக லைவ் டெலிகாஸ்ட் செய்வதில் எந்த தடையும் இல்லை என்று உத்தரவு கிடைத்தது. அந்த உத்தரவை வைத்துக்கொண்டு பாஜக தமிழகத்திலே அரசியல் செய்தது. நிர்மலா சீதாராமன் இங்கே காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்து இந்த விஷயத்தை அரசியலாக்கியது. இது எல்லாமே கூட வட மாநிலங்களிலே காங்கிரஸிற்கு இன்னும் தலைவலியை உண்டாக்குவதற்கான திட்டம் என்பது பலரும் சொல்லுகிறார்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பெரிய ஒரு ஹிந்து எதிர்ப்பு கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்துக்கொண்டு வட மாநிலங்களிலே வாக்கு கேட்க வருகிறார்கள் என்ற ரீதியிலான பிரசாரம் திரும்புவதற்கு பெரிய அளவிலே வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆக காங்கிரஸ் கட்சி ஒரு புறம் வட மாநிலங்களிலே கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகிச் செல்கின்ற ஒரு நிலைமை, இன்னொரு புறம் அது காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தோழனான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வைத்திருக்கும் கூட்டணி அவர்களுக்கு பெருவாரியான வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலே தலைவலியாக மாறக்கூடிய நிலைமை. இந்த இரண்டு நிலைமையினாலே காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தலில் அவர்கள் எப்படி வெற்றி பெறக்கூடும், எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறக்கூடும் என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அல்லது கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இனிவரும் காலங்களிலே இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு பெயரளவிலே மட்டும் ஒரு கூட்டணியாக இருக்குமே தவிர, உண்மையிலேயே தேசிய அளவிலே அல்லது பல மாநிலங்களிலே தொகுதி பங்கீடோ, காங்கிரஸுடன் தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் மாநில கட்சிகளுக்கு தொகுதிகளை விட்டுக் கொடுப்பது அல்லது காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளிலே பிற பெரிய கட்சிகள், எதிர்க்கட்சிகள் விலகிக் கொள்வது, இது போன்ற விஷயங்களெல்லாம் ஒன்று இருக்காது என்பது தெள்ள தெளிவாக ஆயிருக்கிறது என்பது பலரும் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே அதற்கான முடிவுகளை மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜியும் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் அறிவித்திருக்கின்றன. டெல்லி என்ற சிறிய மாநிலமாக இருந்தாலும் டெல்லியை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுக்கோடு எந்த தொகுதியிலையும் விட்டுக் கொடுக்காது. அதுபோல் பல இடங்களிலுமே அந்தந்த மாநிலங்களில் உள்ள கட்சிகள் எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு தொகுதிகளை விட்டுக் கொடுக்கும் என்பது தெரியவில்லை. உதாரணத்திற்கு நமது அண்டை மாநிலமான கேரளத்திலே கூட 20 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 20 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். தேசிய அளவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் மாநில அளவில் எலியும் பூனையுமாக அந்த 20 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டுக் கொள்வார்கள். இதே போலத்தான் பல மாநிலங்களிலுமே இவர்கள் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே கூட அங்கே எதிர்த்து போட்டியிட்டு பெரிய அளவிலே அவர்களுக்குள்ளேயே போட்டி வைத்துக் கொள்வார்கள் என்று தெரிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக மிகுந்த வலுவோடு இருக்கிறது. அங்கே பொறுத்தவரை அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியுமே கூட ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும். நடைபெற்ற இவ்வளவு குழப்பங்களையும், இவ்வளவு உட்கட்சி கூட்டணிக்குள்ளே உள்ள பிரச்சனைகளையும் இந்தியா கூட்டணியிடையே உள்ளதை பார்க்கும் பொழுது அது எந்த அளவிற்கு பாஜக அல்லது நரேந்திர மோடியை வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணியாக அமையும். இனி உள்ள ஒரு 90 நாட்களுக்குள்ளே அவர்கள் கோர்ஸ் கரெக்ஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, அதுபோல் தங்களுடைய பாதைகளை சரியாக மாற்றிக்கொண்டு இந்தியா கூட்டணியானது நரேந்திர மோடிக்கும் பாஜக முன்னணிக்கும் பெரிய சவாலாக மாறுமா அல்லது இந்தியா கூட்டணியுடைய கூடாரம் மெல்ல மெல்ல காலியாகுமா என்பதை வருகின்ற வாரங்களும் நாட்களும் தான் தெளிவாக காட்டி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை அவர் அந்த கட்சி களத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு தான் இப்படியெல்லாம் செயல்படுகின்றதா அல்லது அவர்கள் மக்கள் இருக்கும் கோபத்திலே, மக்கள் 10 ஆண்டு காலம் மோடியுடைய ஆட்சியிலே கோபத்தில் இருப்பதாலே எந்த விதமான ஒரு திட்டமுமே இன்றி கூட காங்கிரஸுக்கு வாக்களிப்பார்கள் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. இவற்றிற்கான விடையெல்லாம் பாராளுமன்ற தேர்தலை தெரிந்துவிடும் என்பதுதான் யதார்த்தம். இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒருவரை நான் உங்களை சந்திக்கிறேன்.